இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா வீண் விரயத்தை பற்றி பேச போகிறேன். இப்போ உணவை எப்படிலாம் வீண் விரயம் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடுனா வெறும் சோறு பருக்க கீழே விழுகக்கூடாது, அதுதான் பறக்கத்து, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பருக்க இல்லாமல் சாப்பிட்றணும் அப்படின்னு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் நான் எப்படின்னா, இப்போ கறியோ மீனோ கோழியோ அதை ஒழுங்காக சாப்பிடாம அரைக்குறையாக சாப்பிட்டு பாதியை குப்பையில் போடுறாங்க. இந்த மாதிரி செய்கிறாங்க. இது கண்டிப்பாக வீண் விரயம் தான். அப்போ அது உணவு இல்லையா? அந்த வெங்காயம் தக்காளி சாறு மசாலா அதை அப்படியே கீழே போடுறாங்க. அப்போ அது உணவு இல்லையா? அதுவும் இறணும் தானே. இப்போ அதுவும் காசு போட்டு தானே வாங்குகிறோம். அது எங்கே ஓசியிலேருந்து வருதா? வெங்காயம் தக்காளி மசாலா மற்றதெல்லாம் என்ன ஓசியிலேருந்து வருதா? அந்த எண்ணெய் எல்லாமே கீழே போடுற மாதிரி வருது. அந்த அரைக்குறையாக அந்த நான்வெஜ் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த நான்வெஜ்ஜை கூட ஒழுங்காக திங்காமல் அதில் எல்லாம் அப்படியே ஒட்டி நிறைய இருக்கும், அதை அப்படியே தூக்கி குப்பையில் போடுறாங்க. இந்த மாதிரி தயவுசெய்து யாராக இருந்தாலும் செய்யாதீங்க. உங்கள் குழந்தைகள் செஞ்சாலும் அதை சின்ன வயசுலேருந்தே பழக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பழக்கம் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதை என்ன பண்ணுறீங்க, அது அரைகுறையாக சாப்பிடுது, மிச்சத்தை அப்படியே கொண்டு போய் கீழே குப்பையில் கொட்டுறீங்க. கெட்டுப்போன உணவுகள் மட்டும்தான் குப்பையில் கொட்டணும். அதை விட்டுட்டு நல்ல உணவுகளை ஏன் குப்பையில் கொட்டணும்? உங்கள் குழந்தை தானே சாப்பிட்டுச்சு, அதை வலித்து நீங்கள் சாப்பிட்ருங்க. அது உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது, எல்லாமே நல்லது தான். நான் நிறையா பேரை பார்த்துட்டேன், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. குழந்தைகள் சாப்பிட்டதை அப்படியே கொண்டு போய் கீழே கொட்டுறாங்க. இது சரி, இந்த மாதிரி வீணாக போகுதுன்னா எதுக்கு அந்த ப்ராப்ளம்? பேசாமல் ஒரு வயசு வரை நீங்களே ஊட்டி விட்டுட்டு வேலையை முடிங்களே, அதுங்க வீணாக்காகாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஊட்டி விடையிலே சொல்லி ஊட்டணும். இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும், நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், அதனால் வீணாக்காமல் வீண் விரயம் செய்யாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லி பழக்குங்க.